ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலைல எழுந்து கேஸ் அடுப்பெலாம் தொடச்சிட்டு பொட்டு வச்சுட்டேன். மங்களகரமாக உளுந்து ஊற வச்சுட்டேன். சாப்பாடும் வடிச்சிட்டேன். அடுத்தது சாம்பார் செய்கிற வேலை. பருப்பு வேக வச்சுட்டேன். சாம்பாருக்கு காய்கறிலாம் கட் பண்ணி கழுவி வச்சுட்டேன். வெங்காயத்தை வதக்கிட்டு, இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணும்ல, வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி போட்டு இதையும் தக்காளி நல்லா வதங்கினா தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் டேஸ்ட்டாக இருந்தால் தான் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. 2 நிமிஷம் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் 2 நிமிஷம் வதக்கலைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க சரியாக. அதனால் நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம்லாம் ரெண்டும் நல்லா வதங்கணும். அதுக்கு நல்லா வதங்கணுன்னா உப்பு போட்டுக்கணும். உப்பு நீங்கள் ஏன் சேர்த்துக்கணும்னு சொல்கிறேன்னா, நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி கூட சேரும். நீங்கள் அப்புறமா போட்டிங்கன்னா அது சேராது. அந்த தண்ணி ஊற்றுறோம் அதில் மட்டும்தான் சேரும். வெங்காயம் தக்காளிலாம் சேராது. அதனால தான் நம்ம எப்போவுமே உப்பு வெங்காயம் தக்காளி போடும்போது போட்டுருவோம். காய்கறிலாம் கட் பண்ணி ஏன் இவ்வளோ காய்கறின்னு நினச்சிக்காதீங்க. முள்ளங்கி கொஞ்சம் இருந்தது, அதனால் மீதி எல்லா காயும் போடுவோம். முள்ளங்கி மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தது, வதங்கிடுச்சு. சரி வீணாகிடுமேனு இதில் போட்டேன். இது சாப்பிட்டுலாம் நாளைக்குலாம் இருந்தால் வீணாகிடும் சொல்லி தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். காய் போட்டாச்சு. காய் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கணும். முருங்கைக்காவும் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுங்க. என்னதான் நீங்கள் இப்போ வெந்தாலும் நீங்கள் அந்த மத்து போட்டு கடையில் தான் ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் மத்து போடணும். பூண்டும் மையும் நீங்கள் அந்த மத்தில் கடையும் போது சேரும். அதுக்கப்புறம் காய் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் இல்லைங்க. இதுலேயே நம்ம மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். பச்சை வாசனை அப்போ தான் அடிக்காது. பச்சை வாசனை நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கிடுவோம். அப்படின்னா கொஞ்சம் பச்சை வாசனையாக இருக்கும் மிளகாத்தூள். நீங்கள் இதுலேயே லைட்டாக அந்த எண்ணெயில் இந்த காயில் எண்ணெய் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதிலே வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் பச்சை வாசனை உங்களுக்கு இருக்காது. எனக்கு எங்கள் ஓரவத்து சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்புறம் பருப்பு ஊற்றிக்கோங்க. பருப்பு ஊற்றி உங்களுக்கு கட்டியாக வேணும்னா அப்படியே விட்டுருங்க. தண்ணியாக வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா மீடியமாக தான் நாங்கள் மீடியமாக தான் சாப்பிடுவோம். ரொம்ப தண்ணியாக இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. ஒருத்தவங்க வீட்டில் கட்டியாக வைப்பாங்க. எனக்கு கட்டியாக பிடிக்கும். தண்ணியாக இருந்தால் கூட சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் முன்னாடி 1 ஸ்பூன் தானே போட்டோம் உப்பு, இப்போ 1 ஸ்பூன் போட்டுருவோம். இப்போ உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டுருவோம். ஏன்னா புளி ஊற்றுறதுக்கு முன்னாடி முருங்கைக்காய் நம்ம போட்டுடணும். அப்போ தான் முருங்கைக்காயும் வேகவும் நல்லாவும் இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் புளியும் ஊற்றிட்டேங்க. எடுக்க மறந்துட்டேன். இது வந்துட்டு பால் சேமியாவும் வேக வச்சேன். அந்த சேமியா வெந்துடுச்சு. 1 கிளாஸ் சேமியானா 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதேமாரி 1 கிளாஸ் பால், தண்ணி 2 கிளாஸ், 3 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி கணக்கு வச்சு சர்க்கரை 1 கிளாஸ் போட்டுருங்க. சர்க்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம நெய் ஊற்றி ஏலக்காய் முந்திரி திராட்சை, ஏலக்காய் போட்டாச்சு. முந்திரி திராட்சை நல்லா வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறதால நான் கீழெல்லாம் செந்துறேன். நெய்யை சாரிங்க. நல்லா வதக்கிட்டு அதை வறுத்துட்டு அப்படியே கொட்டிட வேண்டியதுதாங்க. இப்போ பாயாசம் ரெடி. நீங்கள் ஒரு 2 கலக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இருக்கிறதுலே பாயாசம் தாங்க ஈஸியாக ரொம்ப ரெடிங்க. இப்போ பொங்கல் செஞ்சுக்கலாம். கடலப்பருப்பு, பச்சரிசி, பைத்தம்பருப்பு, பால் கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேங்க. விசில் வந்துடுச்சு. 5 விசில் நல்லா குழகுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெல்லத்தை கரைச்சி வச்சுட்டேன். வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி ஊற்றிட்டேங்க. வடிகட்டி நல்லா ஒரு 8 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சோடனே அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள். இந்த இதுக்கு இப்போ ஏலக்காய் போட்டுடணும். ஏலக்காய் போட்டு நெய் தனியாக ஒரு இதில் நெய் ஊற்றி கொஞ்சம் நல்லாவே அதுலேயும் ஊற்றியாச்சு நெய். இதுலேயும் கொஞ்சம் ஊற்றிட்டா போதும். அப்புறம் முந்திரி நல்லா லைட்டாக வறுத்துக்கிட்டு அது தீ விடாமல் வறுத்துக்கோங்க. அதனால தான் நான் அதிகமாக தீ இருக்கிறதால தான் நான் எடுத்துகிட்டு நான் வறுக்கிறேன். அதனால் நீங்கள் தீ விட்டுற போகிறீங்க. ஏலக்காய் முந்திரி ஆச்சுன்னா தீ விடக்கூடாது. அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிட்டா பொங்கல் ரெடிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பொங்கல் தாங்க. பொங்கல் தாங்க எப்பவுமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட்டு. பாருங்கள்,
பார்க்கும்போதே உங்களுக்கே சாப்பிடணும் போல இருக்காங்க. அதுதானே என் பொங்கலுடைய ஸ்பெஷலே. பொங்கல் ரெடி அவ்வளோதான். பாருங்கம்மா எவ்வளோ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. இப்போயே அதே அதனால கழுவிட்டு பொரியல் செய்கிறேங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் 2 நிமிஷமாச்சும் நல்லா வறுக்கணுங்க தனியாக எண்ணெயில் உருளைக்கிழங்கு. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டக்குன்னு மிளகாத்தூள் போட்டால் அது நல்லா இருக்காது. அதனால் இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் போடலாம், நான் போடல. மிளகாத்தூள் போட்டு உப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்குல அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது மாட்டினது கொஞ்சம் நேரம் வேகட்டாங்க. நல்லா உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க. நல்லா அரைக்கணும், மையாக அரைக்கணும். அதுக்கு முன்னாடி வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சு கலக்கிக்கலாங்க, பிசைஞ்சிக்கலாம். நல்லா சேரணும். உப்பு மிளகும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு வடைக்கும் தண்ணியில் கை வச்சு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஓட்டை வரும் பாருங்கள், நல்லா ஹோல் வருது. அதுமாரி ஒரு இடையும் மொத்தமாக நான் என்ன செஞ்சேன்றதை காமிக்கிறேன். சாப்பாடு, சாம்பார், அடுத்தது 3ஆவதாக பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், 4ஆவது சர்க்கரை பொங்கல் வெல்லம் போட்டு, 5ஆவது பாயாசம், பால் பாயாசம், 6ஆவது அப்பளம், 7ஆவது உளுத்த வடை. சாப்பாடெலாம் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே வந்து கோலம் போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் நல்லா இருக்காங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். கடன்னு ஒரு கோலத்தை போட்டுட்டு அப்படியே பூ வச்சுட்டு அப்படியே விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 9 மணிக்குள்ளே படைக்க சொன்னாங்க. என்னால் 9 மணிக்குள்ளே குழந்தைய வச்சுட்டு படைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 10:45 மேலே நல்ல நேரம்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் கோலம்லாம் போட்டு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு படையெல்லாம் போட்டு வந்து படைத்தேன். நல்ல நேரத்துலேயே படைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே படைச்சதை எடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்து கொடுத்துட்டு, புரட்டாசி அன்றைக்கி கோயிலுக்கு போகலன்னா என்ன அர்த்தம், இல்லைன்னா பெருமாளை பக்கம்லாம் என்ன அர்த்தம் இருக்குது. அதனால் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானே என் பசங்க எல்லோரும் கோயிலுக்கு போனால் செம்ம கூட்டம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டு உங்களுக்காக காமிக்கிறதுக்காக நான் எடுத்த வீடு எவ்வளோ நீட்டு பாருங்கள். எவ்வளோ இன்னும் இருக்குது பின்னாடி. நான் அங்கேருந்துலாம் எடுத்துகிட்டு வரல. செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வந்து உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பியும் அழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக பெருமாளை பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதி இருக்கிற எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் நம்ம 2 வேளை தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி. சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி கவுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மாதிரில நானும் ஒரு அக்கா தங்கச்சியாக நினச்சிக்கிட்டு உங்கள் அக்கா தங்கச்சியாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.